இதே பாண்ட் ஃபார்மேஷனோட ஒரு சின்ன கிராஃப் டீட்டெயிலிங் நமக்கு தேவை. இதை வச்சு நீட் கொஸ்டினும் கேட்டிருப்பான். ரைட். இப்போ கணக்காவணி ஒரு ஆட்டம் இருக்கு வச்சுக்கலாம். ஒரு ஆட்டம் இருக்கு, இன்னொரு ஆட்டம் இருக்கு. இந்த ரெண்டு பேருக்கு ரெண்டு நியூக்ளியஸ்க்கும் நடுவில் கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லியிருந்தேன், இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். இதை ஆறுன்னு எடுத்துக்கலாம், இதை ஆறுன்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ஆட்டத்தோட மொத்த எனர்ஜியை பொட்டன்ஷியல் எனர்ஜியாக எடுத்துக்கிறேன். அப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, முக்கியமான கிராஃப் கவனிச்சுக்கோ, விசஸ் இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ், ரேடியஸ்ன்னு சொல்லக்கூடாது, இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் ஆர். இது எப்படி கிராஃபில் போகணுன்னா ஒரு லைன் எடுத்துக்கலாம். கவனிப்பா, அப்புறம் எழுதிக்கலாம். கவனி, முக்கியமான கிராஃபு புரியாது. ஸோ இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் சார் பொட்டன்ஷியல் எனர்ஜியை நோட் பண்ணுறேன், ஒய் ஆக்சிஸில் இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸை எடுத்துக்கிறேன். ரைட். இதை புரியறதுக்காக நான் இந்த சைடு தான் ஆரம்பிக்கணும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆட்டம் இருக்குது, தூரமாக இருக்குது. கிராஃப் மேலே யோசிக்காத, புரியதுக்காக யோசிச்சுக்கோ. ரெண்டு பேருக்கு நடுவில் ரொம்ப பெரிய ஆர் டிஸ்டன்ஸ் இருக்குது, ரொம்ப பெரிய ஆர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இதுதான் ஆர் டிஸ்டன்ஸ். ஸோ அதனால இங்கிருந்து இது வரைக்கும் எடுத்திருக்கேன். பட் புரியுதலுக்காக இங்கே குட்டியாக போட்டிருக்கேன். இந்த குட்டி லைன் தான் என்னது, இவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் அர்த்தம். அந்த டைமில் என்ன சார் இருக்குன்னு கேட்டேன்னா, நான் ஞாபகம் வச்சுக்கோ, பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும். நான் சொல்ல ரொம்ப தூரமாக இருந்தாலும் பிரச்சனை தான். சார் எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குன்னா இவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். சார் என்ன சார் சொல்கிறீங்க, இது வரைக்கும் ஜீரோ, இது நெகட்டிவ் பொட்டன்ஷியல் தானே? எஸ், நெகட்டிவ் பொட்டன்ஷியல். பட் அதுவே தேவையில்லை, அதை விடவும் கம்மியானாதான் ஆட்டத்துக்கு நல்லது. சரி, ரைட். அப்போ கணக்காவணி. அப்போ சார் இல்லை சார், ரெண்டும் ஒன்று சேர்ந்துருச்சு. ஒரு நார்மல் ஓவர்லாப், ஒரு நார்மல் ஓவர்லாப் ஆகிடுச்சு சார். இப்போ என்ன ஆகுன்னு கேட்டேன்னா, இதுதான் பாண்ட் ஃபார்மேஷன். இதுதான் இந்த இடத்துக்கு பேர் தான் பாண்டு ஃபார்மேஷன். அப்போ இந்த இடத்துல இருக்கிறதே பொட்டன்ஷியல் ரொம்ப குறைஞ்சிரும். அப்போ இதுதான் லோ எனர்ஜி, இருக்கிறது இதுதான் லோ எனர்ஜி. இந்த இடத்துல கிரியேட் ஆகக்கூடிய பாண்டு ஸ்டிஃப் பாண்டு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டிஃப் பாண்டு இல்லையா ஸ்ட்ராங் பாண்ட், உறுதியான ஒரு பிணைப்பு இந்த இடத்துல கிடைக்கும், உறுதி பிணைப்பு. லோ எனர்ஜி, எவ்வளோ எனர்ஜி இருக்குன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த நேர் லைன் பார்த்துக்கும், எவ்வளோ எனர்ஜி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒய் ஆக்சிஸ், எக்ஸஸ் சரி மாற்றி போட்டோன்னா, மாற்றி போட்டோம்ப்பா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். சரி, இந்த ஒய் ஆக்சிஸில் இந்த அளவுக்கு லோ பொட்டன்ஷியல் இருக்கும். இல்லை சார் அது ரொம்ப அதிகமாக ஓவர்லாப் ஆகிடுச்சு. இதெல்லாம் நல்லா ஓவர்லாப் ஆகிடுச்சு அப்படின்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி இவ்வளோ இருக்கும், இந்த லைன்லேயே இங்கே இவ்வளோ இருக்கும். அதே மாதிரி இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸு அவ்வளோ இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கோடு பார், இவ்வளோ தான் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸு. இதில் இன்டர்நியூக்ளியர் ரொம்ப கம்மி, அதனால தான் பெரிய இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் அதில் பாதி இன்டர்நியூக்ளியர், அதுக்கப்புறம் இன்னுமே கம்மியான இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸு. இந்த லைன் தான் இது வரைக்கும் இருக்க லைன், இந்த லைன் இது வரைக்கும் இருக்க லைன், இந்த லைன் இது வரைக்கும் இருக்க லைன் ஞாபகம். ஸோ நல்லா ஓவர்லாப் ஆச்சுன்னா பாண்ட் இங்கே வந்துடும். ஹை பொட்டன்ஷியல் எனர்ஜி, இதுவும் நமக்கு என்ன தான் அன்ஸ்டேபிள். இந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகும், ஹை பொட்டன்ஷியல் எனர்ஜி கிரியேட் ஆகும். இதுவும் அன்ஸ்டேபிள் தான். ஈவன் இது கூட ஓரளவுக்கு என்னது ஹை ஸ்டேஜ். இப்போ 3 லைனையும் ஜாயின் பண்ணால் அதுதான் உனக்கான கிராஃப்.
கிட்ட வந்து ரொம்ப ஜாயின் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். புரியுதா? இப்போ கிராஃப் இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் இருக்கும். கிராஃப் இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் இருக்கும். ஆனால் எது எங்கே இருக்குன்னு கரெக்டாக பார்த்துக்கும். எது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் ஃபார்மேஷன் கரெக்டாக பாண்ட் ஃபார்ம் ஆகிற இடத்துல கீழே பார்த்தோன்னா தெரியும். அந்த இடத்துல உனக்கு என்ன கிரியேட் ஆகும்? இந்த மாதிரி ரொம்ப லோ எனர்ஜி கிரியேட் ஆகும். லோ எனர்ஜி தான் என்னதுக்கான ஃபேவரபிள் சுச்சுவேஷன்னா பாண்ட் ஃபார்மேஷனுக்கான ஃபேவரபிள் சுச்சுவேஷன். ஹை எனர்ஜியும் இந்த ஹை எனர்ஜியும் அந்தளவுக்கு என்ன கிடையாது, பாண்ட் ஃபார்மேஷனுக்கு ஏற்ற சுச்சுவேஷன் கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். சார் இந்த இடத்துல என்ன சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் தூரமாக இருக்குது, ரிப்பல் ஆகி விலகி இருக்குது. இந்த இடத்துல அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. ஸோ அதை தான் கிராஃப்குள்ளே நம்ம சொல்ல பார்க்குறோம், வேறு எதுவும் இல்லை. நோட் பண்ணிப்போம். நோட் பண்ணிட்டு சின்ன பிரேக் எடுத்துக்கும்.